போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தேவலோக கைப்பற்றின மகிழ்ச்சியை விரட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம தேவர் எல்லாமே முடிச்சிட்டு இருந்த சமயத்துல மகிழ்ச்சியோட பூர்வ ஜென்ம கதைகளை கேட்டு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியை எப்படியாவது விரட்டணும்னு சொல்லி மகாவிஷ்ணுவோட போய் கேட்கறாங்க. மகாவிஷ்ணு சொல்றாங்க, தத்தாத்திரேயரை நம்ம சுந்தர மகிழ்ச்சியை அனுப்பி நம்ம மகிழ்ச்சியை திருமணம் பண்ணிக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சியை அழைச்சிக்கிட்டு பூலோக போக சொல்லலாம். உங்களுக்கு தேவலோகம் அப்படிங்கிறது தற்சமயத்துக்கும் கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த சூழ்ச்சியான விஷயத்தை கேட்டு தேவர்களும் சரி ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி தத்தாத்திரேயரை உருவாக்குறாங்க. அவர் சுந்தர மகிழ்ச்சியா மாத்தி மகிழ்ச்சியை போய் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்க சொல்றாங்க. அவரும் திருமணம் பண்ணி தக்க சமயம் பார்த்து அவர் மகிழ்ச்சியை அழைச்சிக்கிட்டு தேவலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வரணும் செய்யறாரு. இப்படி மகிழ்ச்சியும் சுந்தர மகிழ்ச்சியும் தேவலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அவங்க பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அவங்க கஷ்டப்பட்டு அமிர்தம் அப்படிங்கறது எடுக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை அசுரர்கள் கைக்கு போகாம தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வர்றாரு. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்துல கூடிய அமிர்தத்தை அசுரர்கள் கொடுக்காம தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு அசுரர்களை ஏமாத்தி அவங்களை மடையர்களாக்குன விஷயம் சிவபெருமானுக்கு தெரிய வருது. இந்த புகழ்பெற்ற மோகினி அவதாரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை நான் பார்த்தே ஆகணும், அது அவ்வளவு பெரிய அழகுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அப்பேற்பட்ட அழகை நான் கண் கூட பார்க்கணும். அதுவும் இல்லாம மகாவிஷ்ணு எடுத்த எல்லா அவதாரத்தையும் நான் பார்த்திருக்கேன், ஆனா அந்த மோகினி அவதாரத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வப்பட்டு அதை நேரா நம்ம திருமால்கிட்டே போய் கேட்கலாம்னு சொல்லி அவர் வைகுண்டமும் வராரு. வைகுண்டம் சிவபெருமான் திருமாலை பார்த்து கேட்கிறாரு, உங்க புகழ்பெற்ற மோகினி அவதாரத்தை நான் பார்க்கணும், அதனால நீங்க மோகினி அவதாரம் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மைத்துனரோட ஆசையும் ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு சரி நான் மோகினி அவதாரம் எடுத்து வரேன், அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த சமயத்துல மகாவிஷ்ணு சொல்றாரு, நான் வைகுண்டம் பக்கத்திலே ஒரு அழகான நந்தவனத்தை என்னோட மாயா சக்தியால் நான் உருவாக்குறேன், நீங்க அந்த நந்தவனத்துக்கு வாங்க, அங்க மோகினி அவதாரத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு சிவபெருமான் யோசிக்கிறாரு, சாதாரண ஒரு மோகினி அவதாரத்தை காட்டுறதுக்கு நந்தவனத்தெல்லாம் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியான நந்தவனத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது. அந்த சமயத்துல அந்த மகாவிஷ்ணு உருவாக்குற நந்தவனத்தை அவர் பார்க்கவும் செய்யறாரு. அந்த நந்தவனத்துக்குள்ள அவர் நுழையவும் செய்யறாரு. பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட முதல் பார்வையில இருந்தே அவர் அந்த நந்தவனத்தை ஆச்சரியத்துல ஆழ்த்த செய்யுது. அப்படி சிவபெருமான் அந்த நந்தவனத்துல என்ன பார்த்தாரு, அந்த நந்தவனம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்ட சிவபெருமான் அவர் மகாவிஷ்ணு கேட்கிறாரு. மகாவிஷ்ணு சொல்றாங்க, நான் மோகினி அவதாரத்தை உங்களுக்கு காட்டுறேன், ஆனா அது எங்க அப்படின்னா வைகுண்டம் பக்கத்துல என்னோட மாயா சக்தியால ஒரு நந்தவனத்தை உருவாக்குறேன், அந்த நந்தவனத்துக்குள்ள மோகினியா நான் இருப்பேன், நீங்க உள்ள பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் யோசிக்கிறாரு, மகாவிஷ்ணு சாதாரண மோகினி அவதாரத்தை காட்டுறதுக்கு ஏன் அவர் நந்தவனத்தெல்லாம் உருவாக்கணும், இந்த நந்தவனத்துல என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டே அந்த மாயா ரூபத்துல உருவான அந்த நந்தவனத்துக்குள்ள சிவபெருமான் உள்ள நுழையவும் செய்யறாரு. சாதாரண நந்தவனம் தானே, இதுல என்ன இருக்க போகுதுன்னு நினைச்சு உள்ள போன சிவபெருமான் போனதுல இருந்து அவர் வியப்புல ஆழ்த்த செஞ்சுட்டே இருந்தது நந்தவனம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அப்படிப்பட்ட நந்தவனத்தை சிவபெருமான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகா இருந்துச்சு, அவ்வளோ ரம்யமா இருந்துச்சு. அந்த நந்தவனத்தோட அழகை பத்தி புகழ்ந்து பாடுறதுக்கு அந்த 1000 நாவு உள்ள அந்த ஆதிசேஷனாலேயே முடியாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப வியந்துட்டே இருந்தாரு. அப்படி அந்த நந்தவனத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்க அழகான மலர்கள் எல்லாமே பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. அந்த மலர்கள் இருக்கக்கூடிய நறுமணங்கள் எல்லாமே அந்த நந்தவனம் பூரா பரவி இருந்துச்சு. ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. அந்த ரம்யமான நந்தவனத்துக்குள்ள அழகான குயிலோட இசை கேட்குது. அந்த குயிலோட இசையும் மலரோட வாசனையும் அந்த குளிர்ந்த காத்தான வசந்த காலத்தின் இனிமையான தென்றலும் சிவபெருமானால படருது. அந்த சமயத்துல சிவபெருமானுக்கு அவர் அறியாமலே அந்த நந்தவனத்துல ஒரு போதை உருவாகுது. இப்படி நந்தவனத்துக்கு உள்ள அந்த நந்தவனத்தோட இனிமையும் ரம்யத்தையும் உணர்ந்துட்டு இருந்த சங்கரனார் அங்க பாக்குறாரு, ஒரு அழகான மயில் தோகை விரிச்சு அது தன்னை மறந்து நடனம் ஆடிட்டு இருக்கு. மயில் மட்டும் தான் நடனம் ஆடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மயில் ஏற்ப அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே தன்னோட இணையோட சேர்ந்து அது காதல் கீதங்களை பாடிட்டு இருக்கு. அந்த காதல் கீதத்துக்கு இசை சேர்க்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாமே ரீங்கார சத்தத்தோட மலர்களுக்கு தாவி அங்க இருக்கக்கூடிய தேனை அது குடிச்சு அது ரொம்ப ஆனந்தமா அங்க சுத்திட்டு இருந்துச்சு. கால வித்தியாசமே இல்லாம செண்பக மரமோ அசோக மரமோ புங்க மரமோ அங்க பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ரம்யமான நந்தவனத்துல சிவபெருமான் சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவர் தன்னை மறந்து அவர் ஒரு போதையில மறந்துட்டு இருக்காரு. இப்படி அந்த அழகான நந்தவனத்துல ஒரு விஷயத்த சிவபெருமான் கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த நந்தவனத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய அழகா வளர்ந்த ஒரு செண்பக மரம் இருக்கு. அந்த செண்பக மரம் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த செண்பக மரத்தோட நிழல்ல ஒரு அழகான ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. அந்த பெண்ணை அழகான பெண்ணு சொல்ல முடியாது, அது தேவதைகள்லாம் ரொம்ப அழகான தேவதையான ஒரு அதிதேவதையா அந்த பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெண்தாமரை நிறத்துல அவங்க இருந்தாங்க.
அவங்க கைகள்ல வந்து நவரத்னம் பதித்த வளையல்களை வந்து அவங்க அணிஞ்சிருக்காங்க. அவங்களோட முத்து போன்ற பற்களை வச்சு அவங்க அழகான ஒரு சின்ன சிரிப்பை சிரிக்கிறாங்க. அவங்களோட சுருள் முடிகளை வந்து அவங்க கட்டவிழ்த்து அவங்களோட இடது பக்கம் படர்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. இப்பேற்பட்ட அழகான இந்த பெண் வந்து ஒரு ரம்யமான ஒரு இசையை இசைச்சு அவங்க வந்து பாடலும் பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் வந்து அவர் பேரானந்தத்தையே அடைஞ்ச மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமா அவர் ரசிச்சுட்டு இருந்தாரு. இப்படி அந்த அழகான பெண்ணை வந்து தன்னிலே மறந்து ரசிச்சுட்டு இருந்த சிவபெருமான் வந்து யோசிக்கிறாரு, என்னால எரிக்கப்பட்ட இந்த காமதேவன் வந்து என்னை பழிவாங்கும் விதமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய காதல் பானங்கள்லாம் இதுதான் சரியான சமயம்னு சொல்லி என் மேல போட்டு என்னை தாக்குறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. தவம் செய்வதை தொழிலா வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அவரோட தவத்தை மறந்து அந்த பெண்ணோட அழகுல பார்த்து அவர் மயங்கி சங்கரனாரா இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து புத்திரனா மாறி அவர் காதல் மன்னனா உருவெடுக்கவும் செய்யறாரு. சிவபெருமானை தன்னிலை மறக்கிற அளவுக்கு அந்த பெண் என்ன அவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த நிலவை போல ஒளி கொண்ட ஒரு முகத்தோடையும் வில்லை போன்ற மீன் போன்ற கண்களையும் கோவை பழ போல உதடுகளையும் வச்சிருந்தாங்க. பிரகாசமா இருக்கக்கூடிய கன்னங்கள்ல வந்து காற்று அசைக்க அசைக்க காத்துக்கு ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் வந்து அந்த கன்னங்கள்ல வருடி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. வலம்புரி சங்க போல இருக்க கழுத்தும் அதுல அனுபவிச்சிருந்த அது நவரத்ன மாலையிலும் அது மறைத்தும் மறைக்காம இருக்கக்கூடிய முன்னழகும் ஆள் இலை போல இருக்கக்கூடிய வயிறும் அழகான நாபியும் நந்தம் போல பளபளப்போட இருக்கக்கூடிய அவங்களோட தொடை அழகை பார்த்தும் சிவபெருமான் வந்து ரொம்ப வியந்து போறாரு. இப்படிப்பட்ட பெண்ணை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி அவர் தன்னிலை மறந்து அந்த பெண் மேல இருக்கக்கூடிய மோகத்தால அந்த பெண்ணை கட்டி அணைக்கிறதுக்காக அவர் பக்கத்துல போறாரு. அந்த சமயத்துல தன்னோட அழகால மயக்கின அந்த மோகினி வந்து சிவபெருமானோட கையில அகப்படாம அவங்க இங்கேயும் அங்கேயும் அந்த நந்தவனத்துல சுத்தி சுத்தி ஓடி வராங்க. ஆசையோட தன்னை அணைக்க வர ஆண்மகன் கிட்ட சிக்காம இங்கேயும் அங்கேயும் ஓடி அலக்களிக்கிற பெண் வந்து அந்த ஆண்மகனோட ஆசையை வந்து பன்மடங்கா அவங்க உயர்த்தவும் செய்யறாங்க. அதே மாதிரிதான் சிவபெருமான் கிட்ட சிக்காம மோகினி இங்கேயும் அங்கேயும் அவங்க விளையாட்டு காட்டுறதுனால சிவபெருமானோட ஆசை அப்படிங்கிறது மோகம் மாறி மோகினி காதல் பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. சிவபெருமானோட திருக்கரங்கள்ல சிக்காம ஆசையோட விளையாட்டு காட்டிட்டு இருந்த மோகினி வந்து சிவபெருமான் கிட்ட அகப்படவும் செய்யறாங்க. ரெண்டு பேரும் காதல் பெருக்கெடுத்து காதல் வயப்பட்டு ரெண்டு பேரோட காதல் வெளிப்பாடா ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்குது. அழகே உருவான ஹரிக்கும் ஹரனுக்கும் சுதனா பிறந்த அந்த ஹரியர சுதனா அந்த குழந்தை வந்து பிரபஞ்சத்தின் மொத்த சக்தியுமே உள்ள கிரகிச்சு ஒரு குழந்தையா பிறந்த மாதிரி அவ்வளவு அழகா பிறந்த சிரிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு அழகோட பிறந்த இந்த குழந்தை தான் வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ண போதா அப்படின்னு சொல்லி எல்லாம் வியந்து பாக்குற அளவுக்கு அந்த குழந்தை வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. இப்படி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த அந்த குழந்தையோட அழகு வந்து வர்ணிக்கிறதுக்கு இந்த மொழிதான் பத்துமா இல்ல அதுல வார்த்தைகள் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி வியந்து பாக்குற அளவுக்கு அந்த குழந்தையோட அழகு அப்படிங்கிறது ஒரு கவிதை போல அழகு பெற்று இருந்துச்சு. இப்படி பிறக்கிறப்பே பேரழகோட பிறந்த இந்த ஆண் குழந்தை தான் வந்து தேவரோட கஷ்டத்தையும் சரி மக்களோட கஷ்டத்தையும் சரி எல்லாத்தையுமே துடைக்கக்கூடிய கருணாமூர்த்தியா அவதரிச்சிருக்காரு. இப்படி பிறக்கப்பட்ட இந்த குழந்தைய வந்து அவங்க எப்படி அலங்கரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நவரத்னங்களால இழைக்கப்பட்ட பசுமுன்னால செய்யப்பட்ட மணிமகுடத்தாலையும் கருமை நிறம் கொண்ட சுருள் முடிகளை பெற்று அந்த பஞ்சமி நிலவை போல முகம் கொண்டு அந்த நெற்றியில ஒரு நெற்றி கண்ணும் அதன் மேல திருநீரை வந்து பூசியும் அவங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அம்சமா இருந்தாங்க. கருணை நிறைந்த கண்களோடையும் எட்டிப்பூ போன்ற நாசிகளோடையும் காதுல பிரகாசமான குண்டலங்களோடையும் படியம் போன்ற கன்னங்களோடையும் கோவை பழம் போல அவங்களோட உதவிலையும் முத்து போன்ற பற்களை காட்டி அவங்க அழகா சிரிக்கவும் செய்யறாங்க. சங்கு போன்ற கழுத்தோடையும் பறந்து விரிஞ்ச மார்பகத்துல அழகான முத்து மாலைகளாலையும் ருத்ராட்ச மாலைகளாலையும் அவங்க அலங்கரிக்கப்பட்டிருந்தாங்க. முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய 8 திருக்கரங்கள்ல வந்து அவங்க 8 ஆயுதங்களை அவங்க ஏந்தி இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா சங்கு, சக்கரம், சூலம், சரிகை, சிலை, சரங்கள், வாள், வில் அப்படிங்கிற மாதிரியான 8 ஆயுதங்களை கொண்டு அவங்க பாக்குறதுக்கே வீரனை போல காட்சி கொடுத்தாங்க. மாணிக்க முதல ரத்னங்கள் இழைத்த அரங்கியானாலையும் நீலாபுரம் அணிந்த இடையாலையும் கதலி வாழை போன்ற துடைகளாலையும் பக்தர்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய 8 கரங்களை கொண்டு 8 திசைகள்ல வந்து காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவலனை போலவும் அவங்க காட்சி கொடுத்தாங்க. இப்படி எல்லாரையும் ரசிக்கக்கூடிய இந்த ஹரிஹர சுதன் வந்து மார்கழி மாசத்துல உத்திர நட்சத்திரத்துல பகுள பஞ்சமி திதி அன்னைக்கு சனிக்கிழமையில விருச்சிக லக்கணத்துக்கூடிய ஒரு புண்ணிய சுப வேளையில அவர் அவதாரம் எடுக்கவும் செஞ்சாரு. இப்படி அவதாரம் எடுத்த இந்த அழகான குழந்தை வந்து தாயும் தந்தையுமான சிவனும் மகாவிஷ்ணுவும் வந்து தன்னோட திருக்கரங்களால வாரி அணைச்சு அவங்க அள்ளி முத்தமிடுறாங்க. இந்த அழகான நிகழ்வை பார்த்த தேவர்கள் வந்து மலர் மலையை பொழிய வைக்கிறாங்க, கந்தர்வர்கள் இசை வாசிக்கிறாங்க, மாமுனிவர்கள் வந்து வேதங்களை பாடல்களை பாடவும் செய்யறாங்க. இப்படி ஒரு அற்புதமான அவதாரம் கொண்ட இந்த குழந்தை வந்து அலைமகளும் மலைமகளும் கலைமகளும் எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து மனதார ஆசைகளை பொழியவும் செய்யறாங்க.
ஹரியரசுதனா இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு வந்து பேர் சூட்டணும்னு சொல்லி யோசிச்ச நான்முகன் வந்து அவர் பாக்குறாரு, சிவனை போலவே இருக்கிறதுனால இவருக்கு பூதநாயகன் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாரு. அதர்மத்தை அழிக்கிறதுனால இவருக்கு தர்மசாஸ்தா அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஐயங்களை தீர்க்க வரக்கூடிய அப்பனா இருக்கிறதுனால இவருக்கு ஐயப்பன் அப்படிங்கிற பேரையும் கொடுக்குறாரு. இப்படி அந்த குழந்தைக்கு வந்து நான்முகனான பிரம்மதேவன் வந்து ஏகப்பட்ட திருநாமங்களை சூட்டி அவங்க மகிழ்விக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்துல பாலகனா இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை வந்து தாயா இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு வந்து தன்னோட மாரோட கட்டி அணைச்சு அவங்க முத்தங்கள் கொடுத்து அவங்க சொல்றாங்க, நீ ரொம்ப நாள் என்னோட இருக்க முடியாது, அதனால நீ உன்னோட தந்தையான சிவபெருமானோட கைலாய மலைக்கு போ, அவர் சொல்படி நடந்துக்கோ, அவர் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் கத்துக்கோ, அது மட்டும் இல்லாம உன்னோட கடமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு உணர்த்துவாரு. அந்த கடமைகளை கேட்டு அவர் சொல்ற கட்டளைகளுக்கு ஏற்ப நீ வந்து நடக்கணும். நீ தேவர்களோட கஷ்டத்தை தீர்க்க வந்தவன், அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல கஷ்டம்னு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் நீ வந்து அபயம் அளிச்சு ஐயப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. குழந்தைய பிரிய மனம் இல்லாத மகாவிஷ்ணு வந்து ஐயப்பனை பார்த்து சொல்றாங்க, நீ எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் சரி, நீ எடுக்கக்கூடிய செயல்களையும் சரி, எல்லாத்துலயும் வெற்றி உண்டாகிற மாதிரி நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், அதனால நீ தைரியமா எதுவா இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு அவர் வைகுண்டம் போகவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் பாலகனா இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து சிவபெருமானோட சேர்ந்து கைலாய மலைக்கு போறாரு. கைலாய மலையில பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனுக்கு அண்ணனா இருக்கக்கூடிய விநாயகரோடையும் முருகரோடையும் அவர் பாசத்தோட வளரவும் செய்யறாரு. பக்தியோட இருக்கக்கூடிய பூதகணங்களோட அவர் மதிக்கத்தக்க ஒரு குழந்தையா அங்க இருக்கவும் செய்யறாரு. பாசம்னா என்ன, நேசம்னா என்ன, பக்தினா என்ன, வீரம்னா என்ன அப்படிங்கிறத கைலாய மலை அவர் நிறைய விஷயங்களை உணரவும் செய்யறாரு. அவர் போர்க்கலைகளையும் கல்வியும் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து நேரா கற்கவும் செய்யறாரு. இப்படி புகழோடையும் சிறப்போடையும் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்த்து சிவபெருமான் ஒரு நாள் அழைக்கிறாரு. அவர் வாரி அணைச்சி கட்டி முத்தங்கள் கொடுத்து ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. மகனே, நீ அவதரிச்சு வந்த காரணம் அப்படிங்கிறது மகிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கிய வதம் பண்றதுதான். அந்த அரக்கி தேவர்களை வந்து நிந்திச்சு அவங்க தேவலோகத்தை கைப்பற்றினாங்க. 14 லோகத்தையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்து அவங்க எல்லா இடத்துலயும் அவங்க அதிகாரத்தை செலுத்தவும் ஆரம்பிச்சாங்க. தேவர்களையும் முனிவர்களையும் அவங்க துன்புறுத்தவும் ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து அந்த மகிஷி சுந்தர மகிஷனோட காதல் கொண்டு அவங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டு பூலோகத்துல இருக்கக்கூடிய வனங்கள்ல அவங்க சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு துர்குணங்கள் கொண்ட இந்த மகிஷி அப்படிங்கிற அரக்கி வந்து உன்னால மட்டும்தான் வதம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மகிஷி வந்து பிரம்மதேவன் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறக்கக்கூடிய பூலோகத்துல 12 ஆண்டு காலம் ஒரு மனிதனா வாழ்ந்து ஒரு மனிதனுக்கு சேவை செய்யணும், அதுக்கப்புறம் தான் என்னை கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால உனக்கான நேரம் வந்துருச்சு, நீ பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீ பூலோகத்துல எங்க போய் அவதரிக்க போற அப்படின்னா, சேரன் நாட்டுல இருக்கக்கூடிய பம்பை நதி பாயக்கூடிய ஒரு அழகான காட்டுல மரத்துக்கு அடியில ஒரு அழகான குழந்தையா நீ அழுதுட்டு இருக்கணும். அந்த நேரத்துல என்னோட பக்தனான ராஜசேகர பாண்டியன் வந்து வேட்டைக்கு வருவாரு. அழுதுட்டு இருக்க உன்னைய கொண்டு போய் அவர் வளர்க்கவும் செய்வாரு. அப்படி அந்த பந்தள நாட்டு அரசனான ராஜசேகர பாண்டியன் கிட்ட வந்து நீ 12 ஆண்டு காலம் வளரவும் செய்யணும், அவர்களுக்கு சேவை செய்யவும் செய்யணும். உனக்கான நேரம் வரப்போ நீ கானகத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழலை வந்து அமைஞ்சு வரும். அந்த சமயத்துல நீ மகிழ்ச்சியை வந்து கொன்னு அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குற சக்தி உனக்கு கிடைக்கும். நீ வந்து அந்த அவதார முடிக்கவும் செய்யணும். தன்னோட அவதார நோக்கத்தை எடுத்து சொன்ன சிவபெருமானோட வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கேட்ட ஐயப்பன் வந்து ரொம்ப பணிவா வணங்குறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ரத்தின மணியை அந்த ஐயப்பன் கழுத்துல அவர் அணிவிக்கவும் செய்யறாரு. அன்றையில இருந்து ஐயப்பனை வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆசீர்வாதங்கள் கொடுக்கவும் செய்யறாங்க. தன்னோட தந்தையான சிவபெருமானையும் தாயான விஷ்ணுவையும் வந்து பணிஞ்சு வணங்கிட்டு ஐயப்பனா இருக்கக்கூடிய அந்த மணிகண்ட சுவாமி வந்து பூலோகத்துக்கு வராரு. பம்பை நதி பாயக்கூடிய அந்த காட்டுல வந்து ஒரு மரத்துக்கு அடியில அவர் அழகான பாலகனா அங்க அவதாரம் எடுத்து அங்க படுத்து அழுகவும் செய்யறாரு. இப்படி மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த இந்த மணிகண்டன் வந்து பூலோகத்துக்கு வந்து அவர் குழந்தையா மாறி இருக்காரு. இந்த குழந்தைய வந்து ராஜசேகர பாண்டியன் எடுத்துட்டு போவாரா? அதுக்கப்புறம் இந்த குழந்தை பூலோகத்துல வந்து என்னென்ன அற்புதங்கள் பண்ண போது, இந்த மணிகண்டனா இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியோட அற்புதங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட்ஸை கண்டினியூஸா பாருங்க.